என்ன வணக்கம் அரவிந்தன் அவர்களே. அதே மாதிரி என்னுடைய பார்வையாளர்களுக்கு இனிய காலை வணக்கம். முதலாவது தேதியை சொல்லிக்கிறேன். 2ஆம் திகதி 6ஆம் மாதம் 2026 எங்களுடைய புதிய வரவுகளை வந்து எப்பயுமே அரவிந்தன் அவர்கள் போட்டுக்கொண்டே இருப்பார். ஸோ என்னுடைய பார்வையாளர்களுக்கு மீண்டும் ஒரு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு இனிய காலை பொழுது உங்களுக்கு எல்லாம் வல்ல சிவன் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதை விட குறைஞ்ச விலையில் சிறிய வேன்கள் வந்திருக்கு என்ன. ஆமாம் அரவிந்தன் அவர்களே, ஜே நம்பர் 7 பேர் கூட JO ஜப்பான் நாட்டை சேர்ந்த JO 4502 2004ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட ஒட்டோகியன். அதோட கொண்டா என்பது ஜப்பானில் வந்து ஒண்டா ஆக்டிவ் அப்படின்றத வண்டிங்க. இது முழு விலையுமே விற்கிற விலை 26,50,000 சொல்கிறோம். நிச்சயமாக விலைகள் வந்து குறைக்கப்படும். அதே மாதிரி லீசிங் வந்து குறைந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. வெளிவேஷனில் குறைஞ்சிருக்கனால சாதாரண அண்ணாளவாக ஒரு 15 லட்ச ரூபா லீஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லாட்டி வந்து 20 லட்சம் வரைக்கும் இது எடுக்கலாம் லீஸ். 15 லட்சம்னா கையில் ஒரு 14 லட்சம் இருந்தால் எடுக்கக்கூடியதாக இருக்குமே. நாங்கள் சொல்கிற விலைக்கு அதை வாங்க விற்க போகிறது உள்ள. அதே மாதிரி என்னுடைய பார்வையாளருக்கு நிச்சயமாக மிஷின கழிவுகள் உண்டு. அதே மாதிரி வாங்க வேனுக்குள்ளே போகும். வேன் வந்து எல்லாம் க்ளீனான முறையில் தான் இருக்குது. பெயிண்ட் பழங்கள்லேருந்து டயர்கள்லேருந்து எல்லாம் புது டயர்களோடு இருக்குது. உள்பக்கங்களை நாங்கள் பார்ப்போம். 7 சீட், அதை விட ஓட்டோ கியர். எத்தனையாவது ஓனரா என்ன? ஃபர்ஸ்ட் ஓனர் வண்டிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்னளவாக பின்னுக்கு 3 அங்கே 2 இந்த குட்டி சீட்டுன்னு கழட்டி வச்சுருக்கு. ஆனால் வந்து மாட்டிக்கலாம் வந்து 3 2 5 6 டிரைவர் இல்லாமல் 7 பேர் வந்து இலகுவாக போகக்கூடிய சாதாரண அன்னளவாக 15 வேலை செய்யும். ஒட்டோகியர்னால 15 கூட பார்க்கலாம். லாங் ட்ரிப்புக்கு பார்க்கலாம். நாங்கள் அதை விட கூட வேலை செய்யும். நான் சும்மா குறைச்சே சொல்கிறேன், 15 செய்யுங்க. அதை விட பெயிண்ட் எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது. ரீகண்டன் செய்திருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஓனர் 2வது பெயிண்ட் டயர் எல்லாம் புது டயர்களோட இருக்குது. எல்லாம் க்ளீனான முறையில் தான் இருக்குது. என்ன விலை என்ன சொன்னீங்க? 20 காசுனால எப்பயுமே விலை குறவுங்க. முழு விலையுமே ஆரம்ப விலையே 26,50 தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்து ஒரு மெக்கானிக் பாஸை கூப்பிட்டு வந்து பார்த்துட்டு அதே மாதிரி அடிக்கடி சொல்கிறது தான். நீங்கள் மார்க்கெட்டில் போய் 4 சேலில் போய் பார்த்தா தான் உங்களுக்கு விலை தெரியும். எங்களோட விலை குறைவாக இருந்தால் மட்டும் வந்து வாங்குங்க. அதை விட இது என்ன 17 டேஷ் உண்டு. ஆமாங்க, இந்த கார் வந்து 17 ஜப்பான் நாட்டு நிசான் மார்ச் அப்படின்ற கார். இதில் வந்து முழு விலையுமே 15 லட்சம் ரூபா சொல்கிறோம். 15 லட்சம் எல்லாம் புது டயர்களோடு இருக்குது. ஏசிஎல் வேலை செய்யுமா? ஏசி வேலை செய்யுங்க. ஏசி எல்லாம் வேலை செய்யும். நல்ல ஒரு விலை குறைஞ்ச ஆட்டோட ஒரு குறைஞ்ச விலையில் இருக்குது. ஆனால் நல்லா அன்றைக்கி கார் எல்லாம் ரீகண்டேஷன் செய்து ஜப்பான் சின்ன காராக இருக்கணும். அதுவும் நிசான் மார்ச் மாதிரி சின்ன காராக இருக்கணும். இந்த வேணாம் இந்த காரை எடுத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து SS காசையில் சின்ன வாங்க இருக்க காரணம் என்னென்னா இன்றைக்கி முக்கியமாக பார்க்கிங் பிரச்சனை ஒன்று. மற்றபடி எங்கள்கிட்ட வாங்கும்போது வந்து நாங்கள் வந்து முடிந்த அளவு 30 லட்சத்துக்கு கீழே உள்ள வாகனங்கள் தான் விற்று கொண்டிருப்போம். ஏன்னா வந்து சாதாரணமாக நம்மளை மாதிரி மக்கள் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கமும் மற்றபடி எங்களுக்கு அவ்வளோதான் இருக்குது வாங்குறதுக்கு காசு. அது எல்லாத்துக்கும் தெரியும் என்னுடைய பார்வையாளர்களுக்கு. அதே மாதிரி பழைய அதை விட கூடுதலாக இருக்குது. நாங்கள் எல்லா விலையிலையும் பார்ப்போமே. ஆமாங்க. இந்த போட்டன் லொரி என்ன விலை என்ன? ஏற்கனவே போட்டிருக்கோம். புதிய பார்வையாளர்களுக்காக அந்த விலை இதுக்கு வந்து 18,50,000 ரூபா. அதை விட மாருதி சுசுக்கி ஒன்று இருக்குது. இது என்ன விலை? அது வந்து KA 3094. இதன் விலை வந்து 23 லட்சம் ரூபா. இது 23 லட்சம். மாருதி சுசுக்கி ஒன்று இருக்குது 23 லட்சம் ரூபா. இது போட்டன் லொரி சிறிய லொரிக்கு என்ன விலை சொன்னீங்க? 18,50. அதை விட ஒரு இங்கிலாந்து கார் ஒன்று இருக்குது. காரோட விலை ஒரு சிறி. இது என்ன மாதிரி விலை? இது வந்து விலையை வந்து 22 லட்சத்துக்கு வந்தால் கொடுக்கலாம். 22 லட்சம். 22 லட்சம் ரூபா. அதை விட ஒரு மஹிந்திரா டிராக்டர் ஒன்று இருக்குது. 17,50 சொல்கிறோம். விலைகள் வந்து குறைக்கலாம். நீங்கள் வந்து பாருங்கள். 17,50,000 ரூபா. எல்லாம் விலையில் நாம் நார்மலாக எல்லாம் குறைச்சி தான் சொல்லி இருக்கிறார். அதை விட இந்த 17 டேஷ் ஒன்று கார், அந்த காருக்கு வந்து 12 லட்சம் ரூபா. 12 லட்சம் ரூபா. எல்லாம் குறைஞ்ச விலையில் இருக்குது. அதை விட 7 சிறி ஒன்று இருக்குது. சிறி நம்பரில் இருக்குது. இது எந்த நாட்டான்? ஜப்பான் டொயோட்டா கொரோலா. ஆரம்பத்தில் வந்து டொயோட்டா கொரோலா அப்படின்ற கார். இதுகள் வந்து பழைய கார்கள் வந்து விரும்புகின்றவர்கள் தான் விரும்புவார்கள். கண்டிஷன் வந்து ஓரளவு நல்லா இருக்குங்க. பாருங்கள், உள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. உள்ளுக்கெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் நம்ம இது டேஷ்போர்டு சீட் எல்லாம் க்ளீனாக செய்து வச்சுக்கணும். விலையும் என்ன மாதிரி? இதுக்கு வந்து 13,50 சொல்கிறோம். 13,50,000 ரூபா. எல்லாம் புது டயர்களோட இருக்குது. டயர் எல்லாம் டயர்கள் நல்லா இருக்குது. அதை விட எல்லாம் ரீகண்டேஷன் செய்து நீட்டாக இருக்குது. மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னா ரப்பர் பலங்களாக இருக்கலாம். நம்ம
ஒரிஜினலாக தான் இருக்கும். ஒரிஜினலாக இருக்குது டொயாட்டாண்ட. ஆமாம், இன்னொரு வந்து கதைச்சு எடுக்கலாம். ஆமாங்க, இன்னொரு வாங்க அறை வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நண்பர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இவர் வந்து முருகதாஸ் அப்படின்றது. ஸோ அவர் கண்டி பிறப்பிடம் கண்டி இல்லை, இவர் வந்து யாழ்ப்பாணம் தான். அங்கே தான் வந்து இது ஒரு நாதஸ்வர கலைஞர். அது உலகம் பூரா தெரியும். அங்க இருந்து கார் எடுக்க வந்திருக்கிறான் இந்தியா வாகனம் வாங்க வந்திருக்கிறேன். அதை விட வாங்க வர பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போமா. ஸோ என்னுடைய பார்வையாளர்களே, இவரும் நானும் கிட்டத்தட்ட நானே எத்தனை வருஷம் கூட்டாங்க 28-30 வருஷம் 30 வருஷம். எனக்கு வந்து முதலே வந்து யாழ்ப்பாணம் வந்து தெரியாது. சின்ன ஸ்கூல் போகக்குள்ள நான்லாம் ஒன்றா ஸ்கூல் போனோம். ஸ்கூல் போகிற காலத்தில் வந்து இவர் 14 வயசில் இங்கே கூப்பிட்டு வராரு. நட்பு, அதாவது முக நக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அக நக நட்பது நட்பு அப்படின்ட்டு வந்து நம்மளுடைய மகான் வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நட்பு என்பது சும்மா முகத்தளவில் சிரித்து பேசுகின்ற நட்பல்ல. அந்த அளவுக்கு நெஞ்சம் மகிழும் ஒரு கதைக்கிற கதைகளாக இருக்கும். நகைச்சுவாக கதைப்பார். அதை விட ஒரு வந்து நிறைய உங்களுக்கு தெரியும். எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். எத்தனை நாட்டுக்கு போயிருக்கீங்க? எந்த நாடு? ஜெர்மன், டென்மார்க், கனடாவில் சுவிஸ், நோர்வே. இப்போ வந்து கூடுதலாக இப்போ எங்கள் வீடியோ பார்க்குறாக்கள் வெளிநாடுகளில் உள்ள ஆக்கள் இப்போ உங்க நாதஸ்வர பிடிக்க வேணும்னு சொன்னால் ராயனியோட தொடர்பு கொண்டா தெரியும். 777-175281. எங்கே எந்த நாளில் இருந்தாலும் சரி, இலங்கையில் இருந்தாலும் சரி, இவளோட நாதஸ்வர குரூப்பை நீங்கள் புக் பண்ணி கொள்ளலாம். ஆமாங்க, 23ஆம் தேதி அரவிந்தன் அவர்களே, இவர் வந்து ஜெர்மன் நாட்டுக்கும் எந்த நாடு போறீங்க? ஜெர்மன்ல எந்த கோயில போய் சந்திக்கலாம்? ஹனோவர் பிள்ளையார் கோயில். எங்க? ஹனோவர் பிள்ளையார் கோயில். ஹனோவர் நாட்டு ஜெர்மனியில் இருக்கு, நமக்கு தெரியாது. ஹனோவர் பிள்ளையார் கோயில் வந்து எப்ப நீங்க வாசிக்கிறீங்க? எனக்கு அடுத்த மாசம் 3ஆம் தேதி போகிறீங்க. ஏழாம் மாதம் 3ஆம் தேதி கொடியேற்றம் என்றால் இவரை சந்திக்கலாம். நீங்க ஜெர்மனுடைய என்னுடைய சந்திச்சீங்கன்னா சந்தோஷம். வந்து உலகத்திலே வந்து நாதஸ்வரத்துக்கு வந்து பேர் போனவங்க யாருனாலே உண்மையிலே வந்து அது மனசார சொல்ல வேண்டிய விஷயம். இந்த கலையை அழியாமல் இருக்கின்ற கலை வந்து நாதஸ்வரம். நாதனுடைய ஈஸ்வரம் அப்படின்றது நாதஸ்வரம் அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் சொல்றேன். அந்த ஒரு இசை மட்டுமே இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து இசைக்கின்றோம். ஆனால் அந்த இசை அன்னளவாக 1 கிலோமீட்டர் வரைக்கும் காலையில் சத்தம் இல்லாதவர்கள் கேட்கலாம். நீங்க பாருங்க, எங்க வீடு வந்து டவுன்ல இருக்குது. அங்க வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட ஒரு நாதஸ்வர இசை நீங்க பாருங்க மெல்லிசை கேட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு சுரங்கள் சேர்த்து வாசிக்கக்கூடிய ஒரு கடினமான ஒரு மூச்சு காற்றின் மூலமாக செய்யக்கூடிய எத்தனை வருஷம் அனுபவம்? 40 வருஷம் அனுபவம். ஆமா, நான் உண்மையிலே பெருமை அடைகின்றேன். நண்பன் அப்படின்றதுக்காக இல்லைங்க. இவருடைய என்னுடைய மகளுடைய கல்யாணத்தை கூட ஒருத்தர் வாசிச்சாரு. ஆனால் இவருடைய அந்த நாதஸ்வரங்கள் வாசிக்கின்ற முறையாக இருக்கட்டும், இல்லை எடுக்கிற ரேட்டாக இருக்கட்டும், ஒரு மன மகிழ்ச்சி. அதாவது இவர் நிறைய சேவைகள் செய்கின்றார். சில கோயில் போனால் வந்து இவருக்கு கேட்டால் தெரியும், இவருக்கு வந்து விலைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அதை விட ஒரு நிசான் காரும் எடுக்கிறார். வாங்க வந்திருக்கின்றார். அதை விட இல்லைங்க, நம்ம ஒரு கலைஞர்கள், அதாவது வந்து இந்த மாதிரி கலைஞர்களை வந்து நாங்கள் தான் ஊக்குவிக்க வேண்டும். மக்கள் வந்து உங்களுக்கு தெரியும், நல்ல கலைஞர்களுக்கு வந்து இன்னைக்கு உலகம் பூராவும் எல்லாம் செல்வாக்கு இருக்கின்றது. சில கலைகள் அருகி வருகின்றது. ஆனால் நாங்கள் எப்ப இருக்கிறோமோ இறக்கின்ற வரைக்கும் இந்த கலை வந்து அழியாது. கோயில் வந்து மேலதாளம் இல்லாட்டி இல்லை. அதே மாதிரி ஒரு கல்யாண வீட்டுக்கு மேலதாளம் இல்லாட்டி இல்லை. சந்தோஷமானதுக்காக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், எல்லாம் இசையோடு சம்மந்தப்பட்டு இருக்கின்ற ஒரு கலை தான். அந்த கலை வந்து ஒரு செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மீண்டும் ஓர் காணொலியில் சந்திக்கின்ற வரை நானும் முருகதாசும் அரவிந்தருடைய வீடியோவை பாருங்கள். வணக்கம், நன்றி. நன்றி, வணக்கம்.